நவம்பர் 14, 2025 இன்றைய வேத வசனம். சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கின்றார். டுடேஸ் பைபிள் verse Psalms 40:17 I am poor and needy, but the Lord takes thought for me. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து வருகின்றீரே, மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இந்த ஜீவன் அப்பா உலக காரியங்களில் வீணாய் அழிந்து போகாதபடிக்கு உமக்கென்று பயன்படும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆவியானவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கின்றீர். கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை நினைத்து கொண்டு இருக்கின்றீரே, எங்களுடைய பெயர்களை உள்ளங்கைகளில் வரைந்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, எத்தனை அன்பு உள்ளவர் தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே, ரத்தம் சிந்தினீரேன் தகப்பனே. கடைசி சற்று ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக நீர் தந்தீரே ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க வீராக எங்கு 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்கள் அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரே ராஜா. அன்று அப்போஸ்தலர் நாளில் இறங்கினது போல இன்றைக்கும் இறங்கி வருவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களுடைய சிறுமையும் எளிமையும் பார்க்கின்ற தேவன் நீரல்லவோ கர்த்தாவே. எப்பொழுது கூட இறங்குவீராக. யாரெல்லாம் அப்பா சிறுமையிலும் எளிமையிலும் இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே, அவர்களை நினைப்பாய் இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர்கள் நினைக்கலாம் எங்களுக்கு யார் இல்லை, நான் சிறுமையாக இருக்கிறேன், எளிமையாக இருக்கிறேன், எங்களெல்லாம் யார் மதிப்பா, எங்களெல்லாம் யார் சேர்த்துப்பான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் உங்களுடைய நினைவாய் இருக்கின்றார், உங்கள் மேல் நினைவாய் இருக்கின்றார். உங்களுடைய சிறுமையை பார்த்து எளிமையை பார்த்து ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, சகோதரனை ஒப்பு கொடுங்க, வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை இறங்க என் தகப்பனே. அநேகர் சிறுமையில் இருக்கலாம் என் தகப்பனே. இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய தாழ்மையில் இருந்து உம்மை நோக்கி அப்பா கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. அநேக குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. நேற்றும் இன்றும் மாறாதவரே அப்பா, அந்த சிறுமையிலும் அப்பா உம்மை நோக்கி கதறி கொண்டு இருக்கின்ற ஒரு முகங்களும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை எப்பொழுது இறங்கோ ராஜா. அநேக சகோதரர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனே. அநேக ஜனங்கள் அப்பா துன்பம் வந்தாலும் வியாதி வந்தாலும் என்ன வந்தாலும் அப்பா உம்மை மறந்து அதன் மேலே தங்களுடைய கவலைகளை செலுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆவியானவரே, ஒரு சிலரும் அவர்களுக்கு என்னதான் வந்தாலும் வியாதி வந்தாலும் அப்போ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா அவர்கள் உம்மை மாத்திரமே நினைத்து கொண்டிருப்பாங்க என் தகப்பனை. உண்மையே துதித்து கொண்டிருப்பாங்க ராஜா. அவர்கள் மேலே நீ எவ்வளவு நினைவாய் இருக்கின்றீர் என் தகப்பனை. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக. எங்களுக்கு இந்த காரியங்களில் இருந்து விடுதலை வராதா என்று சொல்லி கூட காத்திருக்கலாம். இன்றைக்கு அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சிறுமையிலிருந்து அப்பா அவர்களே அப்பா ஆவியானவரை எங்களை எழுப்பிவிட யாருமே இல்லையே. நாங்கள் இவ்வளோ சிறுமையாக இருக்கிறோமே, எங்களை படிக்க வைக்க ஆள் இல்லையே, படித்துட்டான ஒரு வேலை வாங்கி தர ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோட வேதனையோடு கூட இருக்கலாம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற, சிறுமையில் இருக்கிற, எளிமையில் இருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உம்முடைய நேசக்கரம் அவர்களுக்கு வருவதாக, அவர்கள் மேலே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. நீ பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு கூட அப்பா சிறுமை நின்று உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகமும் இன்றைக்கு பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, விடுதலை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் அப்பா நீ நோக்கி பார்த்து அவர்கள் மேல் நினைவாய் இருக்கின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாத்தியம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.